வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கொத்து பிரெட்டு தான் செய்யலான்ட்டு இருக்கேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு தான் வணக்கணும். கடுகோ சீரகமோ வேறு எதுவும் போடக்கூடாதுங்க. டைரெக்டாக வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க. பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேங்க நான். வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க. கம்மியாக வணங்கியிருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக இருக்குங்க. அதனோட டேஸ்ட்டே இருக்காது. அதனால் வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க. இப்போ வெங்காயம் வணங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. அது நல்லா வணங்கினதும் அது கூட ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது வணங்கட்டுங்க. அது வணங்கிறதுக்குள்ளார நம்ம ப்ரெட்டு கட் பண்ணிக்கலாங்க. ப்ரெட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. சைடெல்லாம் தேவையில்லைன்னா எடுத்து வைக்க வேண்டாங்க. ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் ஒரு பேக்கெட் ப்ரெட்டு எடுத்திருக்கேங்க. எடுத்து அதை எல்லா ப்ரெட்டையும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்தது இது கூட முட்டை சேர்த்துக்கணுங்க. ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அதில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. நான் வெறும் குழம்பு மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்க்குறேங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிளகாய் பொடி 1 ஸ்பூனும் மல்லிப்பொடி 2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துடலாம். இதில் மிளகுத்தூள் எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாங்க. அப்படியே உப்பும் சேர்க்க வேண்டாம். அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த முட்டை பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணுங்க. கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ப்ரெட்டு இதில் ஆட் பண்ணிடணுங்க. அப்போ தான் இந்த முட்டை ப்ரெட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகும், கோட் ஆகுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ ப்ரெட்டை சேர்த்துடலாங்க. நறுக்கி வச்ச எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் பழைய வீடியோங்க. நான் முன்னாடி எடுத்தது. பாப்பாவும் அடிக்கடி இதில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததுனால சரியாக இருக்காது. அவளை வச்சுட்டு எடுத்ததுனால
இப்போது இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா அந்த முட்டை வந்து அதோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. முட்டை வந்து நிறைய போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த ப்ரெட்டு கோட் ஆகிறதுக்கு அதுதாங்க. இல்லைன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி இருக்கும். ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்க்கலைங்க. இப்போது கொத்து ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து டீ போட்டு டீ கூட வச்சு சாப்பிட்லாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.